அண்ணா இன்னைக்கு தமிழ்நாடு நமக்கு இன்னைக்கு எலெக்ஷன் ஓட்டு பதிவு. ஆமாம் ஆமாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வடிவேல் மக்கள் இந்த ட்ரிப்பாக மக்கள் நல்லா திருந்தி நல்ல ஒரு ஆட்சியாளர்களை கொண்டு வரணும், நல்ல தலைவர்கள், நல்ல எம்எல்ஏ செலக்ட் பண்ணணும். நம்மளை போல வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அதான் நம்மளை போல வெளிநாட்டில் இருக்கவங்கலாம் நாட்டில் நல்ல ஆட்சி நடக்கணும், நல்ல தலைவர்கள் கிடைக்கணும், இதெல்லாம் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஆனால் மக்கள் வந்து இலவசத்துக்கும் காசுக்கும் அடிமை ஆயிராவில் கடைசி நேரத்தில் ஆக ஒரு அல்ப காசுக்காக பொருளுக்காக 5 வருஷத்தை ஆட்சி பண்ணக்கூடிய இதை வந்து ஒரு தகுதி இல்லாத தலைவர்களை தேர்ந்தெடுத்துறாங்களே பிஸ்னஸ். ஆமாம், நேற்றைக்கு ஒரு மலையாள செய்தி சேனலில் ஒரு நியூஸ் பார்க்க வடிவேல், நம்ம தமிழ்நாட்டில் டிஎம்கே சார்பாக நிற்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து ஓட்டுக்காக காசு கொடுத்துருக்காப்புல. அப்போது கொஞ்சம் மக்களுக்கு கிடைச்சிருக்கு, கொஞ்சம் மக்கள் கிடைக்கல. அந்த கிடைக்காத மக்கள் எங்களுக்கு காசு கிடைக்கலன்னு அவன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டத்துக்கு போயிருக்காட்டு அவன் நியூஸில் போடான். ரோட்டில் கேட்கும்போது போய் போராட்டம் பண்ணியிருக்கேன். ஆமாம், இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. மக்கள் இப்படி ரொம்ப ஒரு அல்ப ஆசைக்கு இப்படி இந்த ஓட்டை கொண்டு போட்டு நாசம் பண்ணாங்களே அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்குது. நமக்கு மனசு வருத்தம் தான். ஆமாம், நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கட்டு, நமக்கு நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கட்டு. இப்போ அதாவது என்ன பண்ணணும் தெரியுமா, மக்கள் கட்சி பாகுபாடை பார்க்கக்கூடாது, நல்ல தலைவரை, நல்ல ஒரு கேண்டிடேட்டை பார்க்கணும். அவங்க சார்ந்தவங்க, அவங்க ஊரை சார்ந்தவங்க, சொந்தக்காரங்க, வேண்டப்பட்ட நல்ல ஆள், கட்சி மதம் அந்த மாதிரி எதுவும் பார்க்காம ஓட்டு போட்டு நல்ல ஆட்களை தேர்ந்தெடுத்தா தான் ஆட்சி வரும். சரி, எப்படியோ 4ஆம் தேதி ரிசல்ட் வரப்போகுது. தமிழ்நாட்டை யார் ஆள போறாங்கிறது நம்ம மக்கள் எப்படி தேர்ந்தெடுக்காங்க. இதுல இருந்து நம்ம வந்து ஆட்சிக்கு வரவங்க யாரா இருக்கட்டு, மக்கள் யார தேர்ந்தெடுக்காங்க வச்சு மக்கள் அறிவாளியா கூமுட்டையாங்கிறத கட்டாயம் கன்ஃபார்ம் பண்ணலாம், முடிவு பண்ணலாம். இந்த தேர்தலோட முடிவு பண்ணலாம். ஆமா.